430 வருஷம் எகிப்து தேசத்துல அவங்க அடிமைகளாக இருக்கிறார்கள். 430 வருஷம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் பஸ்கா கொண்டாடி முடித்ததுக்கு பின்பாக எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் எல்லா ஜனங்களை ஆண்டவர் வெளியே அழைத்து வருகிறார். அழைத்து வரும்போது பார்வோனுடைய சேனை அவர்களுக்கு பின்பு வருகிறது, முன்பாக செங்கடல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில மோசே தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொன்னதான வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறத பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆவியானவர் மோசே இந்த வசனத்தை அவர் சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது? ஆண்டவர் சில இடத்துல ஆண்டவர் நம்மளை அமைதியா இருக்க சொல்கிறார். நண்பார்ந்த பிள்ளைல சில இடத்துல நம்ம அமைதியா இருந்தா ஆண்டவருடைய வேலை அற்புதமா நடக்கும். நம்முடைய சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் இருக்கும்? பரிசுத்தவான்களுடைய அந்த பாதைகள் ஏன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா, நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்ம முடிவு எடுப்பதற்காக வேதத்துல பரிசுத்தவான்களுடைய பாதைகள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க, இந்த ஜனங்களுடைய நிலைமை என்னங்கிறத வாசிப்போம். 14வது அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. 8வது வசனத்தை யாராவது வாசிங்க. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். என்னை கவனிங்க, இங்க ரெண்டு விஷயத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க பலத்த கையோட போறாங்க, ஆனா பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். 430 வருஷம் உழைச்சு கொடுத்ததான ஜனங்க சரி பரவாயில்ல, இவ்வளவு நாள் நமக்கு நல்ல உழைச்சு கொடுத்தாங்க, கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற நல்ல எண்ணம் இல்ல. பார்வோன் என்ன செஞ்சான்னா இஸ்ரவேல் ஜனங்களை அவன் பின்தொடர்கிறத பார்க்கிறோம். கடினமான இருதயத்தை வைத்து அவர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட பின்தொடர்கிறதை பார்க்கிறோம். நண்பார்ந்த பிள்ளைகளே, நாம நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்ம அமைதியாக சும்மா இருக்கணும். நமக்கு விரோதமா ஒரு கூட்டம் கடின இருதயத்தோடு கூட நம்மளை அழிப்பதற்காக, நம்மளை தூசிப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமா எழுப்பும் போது நாம சும்மா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பலத்த கரம் எப்பயுமே நம்ம கூட இருக்கும். ஆண்டவருடைய யுத்தம் எப்படிப்பட்டது, ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம எப்படி இருக்க வேண்டும்? என் அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள் என்று மோசே சொல்கிறார். என்னை கவனிக்க, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமா எழுப்புகிற ஆட்கள் நல்ல ஆட்கள் கிடையாது. கடின இருதயம் படைத்ததான ஆட்கள் நமக்கு விரோதமா எழுப்பும் போது நம்ம சும்மா இருக்க கற்றுக்கொள்ளணும். நண்பார்ந்த பிள்ளைகளே, நம்ம செய்த நன்மையை நினைக்காம, நம்ம அவங்களுக்கு செய்ததான நன்றிகளை நினைக்காம போய் சில கூட்டம் நமக்கு விரோதமா எழுப்பும் போது நாம அப்ப சும்மா தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரத்துல நமக்கு விரோதமா யாராவது எழுப்பிட்டாங்கன்னா நம்ம நல்ல பேர் எடுப்பதற்காக நம்முடைய எப்படியாவது நான் உனக்கு அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், நான் உனக்காக அவ்வளவு பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன்னு என்ன நீங்க எடுத்து சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நண்பார்ந்த பிள்ளைகளே, அநேக நேரத்துல நானும் அந்த தவறுகளை செய்திருக்கிறேன். நான் இப்போ அப்படி செய்தது கிடையாது. நாம நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள், நம்மை நேசிக்கிறதான ஆட்கள், நம்ம சம்பாதித்து கொடுத்ததான அல்லது நம்முடைய உழைப்பை எல்லாம் பெற்றுக்கொண்டதான ஆட்கள், நம்முடைய பணத்தை பெற்றுக்கொண்ட ஆட்கள் நமக்கு விரோதமா எழுப்பும் போது நம்ம சும்மா தான் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா என்னை கவனிக்க, சில யுத்தங்களை ஆண்டவர் பண்ண விரும்புகிறார். ஆண்டவர் இந்த உலகத்துல பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்கிறார். ஆண்டவர் உலகத்துல சில காரியத்தை ஆண்டவரே கரங்களில் எடுத்துக் கொள்கிறார். பழி வாங்குறதையும் சபிக்கிறதையும் சில யுத்தங்களையும் ஆண்டவர் கரங்களை எடுத்துக் கொள்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். 430 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த பார்வோனுக்காக, அவங்களுடைய குடும்பங்களுக்காக எவ்வளவு பாடுபட்டார்கள். அந்தந்த எகிப்து தேசத்தின் ஜனங்களுக்காக எவ்வளவு பாடுபட்டார்கள். ஆனா அந்த மறந்ததான பார்வோன் தான் இருதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்கிறதை பார்க்கிறோம். நண்பார்ந்த பிள்ளைகளே, உங்களை யாராவது கடின இருதயத்தோடு கூட உங்களுக்கு விரோதமா எழுப்புனாங்கன்னா நீங்க அவங்ககிட்ட விளக்கம் சொல்லாதீங்க, நீங்க சும்மா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சும்மா இருந்தாலே ஆண்டவர் பல காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம், நமக்கு உத்தமி பட்டம் கிடைக்கிறதுக்கும் நல்லவன் மனுஷன் சொல்றதுக்காக அவங்ககிட்ட நிறைய எனர்ஜியை நம்ம செலவு பண்றோம், நிறைய விளக்கங்களை கொடுக்கிறோம். ஆனா அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க.
என்னை கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறதான அந்த ஓட்டத்துல நீங்க ஓடுங்க. ஆண்டவர் வச்சிருக்கிற பாதையில போங்க. ஆண்டவர் உங்களை நடத்துறதான அந்த பாதையில போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு பின்னாடி உங்களை பேசிக்கொண்டு, உங்களை தூசித்துக் கொண்டு, உங்களுக்கு விரோதமா துரோகம் செய்த கூட்டம் பின்னாடி வரும். உங்களுக்கு இன்னும் தீமை செய்வதற்கு ஒரு நாளும் நீங்க அதற்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. இரண்டாவது 9வது வசனத்தை வாசிங்க. எகிப்தியர் சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இனி கவனிங்க, இரண்டாவது ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. என்றைக்குமே நாம ஆண்டவருடைய சமூகத்துல சில விஷயத்தை சொல்லிட்டு பயப்படாம இருக்கணும். பிரச்சனை எப்பயுமே நமக்கு விரோதமா எழும்பும் போது பெரிய கடல் போல அலை போல தான் வரும். ஆனா நம்ம காலடி கிட்ட வரும்போது அது ஒன்றுமில்லாமல் போகும். பயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. சில நேரத்துல நமக்கு விரோதமா ஏதாவது பேசிட்டாங்க, நம்மளை தூசிச்சுட்டாங்க, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நமக்கு ஏற்படுகிற மிக முக்கியமான ஒரு தவறான விஷயம் என்னன்னா பயம். இரண்டாவது பிள்ளைகளே, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. அப்ப நமக்குள்ள பயம் ஆண்டவர் எடுத்து போட நினைக்கிறார். இந்த காலவேளையிலும் கூட நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லி தருகிறேன். பயத்தை முதல் எடுத்துட்டீங்கனாலே உங்க பிரச்சனை எல்லாம் மாறி போகும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சும்மா இருக்க, அமைதியா இருக்க, பயப்படாம அமைதியா உட்கார்ந்துருங்க. நம்மளை பார்க்கும் போது மிச்சவங்க நினைப்பாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வருது. பார்வோன்னு சாதாரணமா வரல, சகல குதிரைகளோடு ரதத்தோட எல்லா சேனைகளோடு கூட பின்தொடர்ந்து வருகிறான். இனி கவனிங்க, பெரிய பிரச்சனை பின்னாடி பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியாம இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறாங்க. முதலாவது நமக்குள்ள 2 தேவ பிள்ளைகளை நம்ம சும்மா இருக்க கற்றுக்கொள்ளணும். சில நேரத்துல என்னை கவனிக்க, சும்மா இருக்கிறது சோம்பேறியா இருக்கிறத பத்தி ஆண்டவர் சொல்லல. பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய யுத்தம், அவருடைய வேலை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யணும்னு நினைச்சீங்கன்னா முதலாவது நாம் எல்லாரும் வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், நல்ல ஜனங்க நமக்கு விரோதமா எழும்ப மாட்டாங்க. என்றைக்குமே நம்மளை நேசிக்கிறவர்கள் நமக்கு விரோதமா எழும்ப மாட்டாங்க. நன்றி கட்ட அல்லது நம்ம மேல தவறான அபிப்பிராயம் வச்சிருக்கிற நம்முடைய நன்மைகளை நினைக்காத ஜனங்க பின்னாடி வரும்போது நீங்க சும்மா இருங்க. நான் இவங்களுக்கு எந்த தீமையும் செய்யல, ஆனா இவங்க எனக்கு விரோதமா இப்படி எழுதிட்டு இருக்கிறாங்களே, நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு? நான் நல்லதான செஞ்சேன், இவங்களுக்காக இவ்வளவு பாடுபட்டேன், எனக்கு விரோதமா இப்படி எழுதுறாங்களே, அப்ப நீங்க சும்மா இருங்க. அவங்களுக்கு போய் விளக்கம் கொடுக்காதீங்க. இரண்டாவது விஷயம், எந்த காரியத்துக்கும் பயம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைக்கான முதல் காரியமே பயம்தான். நீங்க பயந்துட்டீங்கன்னா பிசாசு தைரியமாயிடுவான். நீங்க தைரியமாயிட்டீங்கன்னா பிசாசு பயப்பட ஆரம்பிச்சிருவான். ஆண்டவர் வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம பயப்படவே கூடாது. சும்மா உட்கார்ந்துக்கணும். இல்லையே சொல்லுவேன், என்ன செஞ்சிட போகுது, இது வந்து என்ன செஞ்சிட போகுது பார்க்கலாமே அப்படின்னு பிரச்சனைக்கு நீங்க எதிர்த்து நின்றுட்டீங்கன்னா, தைரியம் உங்க மனசுல வந்துருச்சுன்னா அந்த தைரியம் உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போயிடும். இரண்டாவது பிள்ளைகளே, அதாவது தவறான காரியத்துக்கு நம்ம வைராக்கியமா இருக்கிறது வேற, ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஆண்டவர் நடத்துகிறதான சத்தியத்தின் பாதையில நடக்கும் போது, தேவ பிள்ளைகள் தேவன் வச்சிருக்கிற திட்டத்துக்கு பின்னாடி நடக்கும் போது, சில நேரங்கள்ல சில சம்பவங்கள், சில போராட்டங்கள், சில நிந்தைகள், அவமானங்கள், சில பிரச்சனைகள் வரும்போது பயப்படாம இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட அந்த பயம்தான் பாதி அவங்க வாழ்க்கையை அழிச்சிருச்சு. நண்பார்ந்த பிள்ளைகளே, என்றைக்குமே நமக்கு விரோதமா எவ்வளவு பெரிய ஆட்கள் எழும்பினாலும், எவ்வளவு பெரிய சட்டங்கள் வந்தாலும், எத்தனை பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம பயப்படவே கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேர்களையும் துரத்துவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். சொல்லுங்களேன்,
பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அப்பப்பதான் கிடைக்கும். அப்ப வேலை முடிஞ்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் போயிடுவார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்படி அல்ல, நம்ம கூட என்றைக்குமே இருக்கிறார். ஒரு நாள் பயப்படவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. பயம் நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும், வியாதி இருந்தாலும், பலவீனங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை இருந்தா கூட ஒரு நாளும் நம்ம பயப்படவே கூடாது. பயம்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அற்புதத்தை தடுக்கக்கூடியது. என் அன்பார்ந்த தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யணும், பயப்படவே கூடாது. இல்லையா சொல்லுங்களேன். இல்லையா எதை குறித்து பயப்படக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் பயப்படக்கூடாது. பார்த்துக்கலாம், ஆண்டவர் இருக்கிறார், நம்ம சும்மா இருப்போம். ஆமே, நல்ல சொல்லுங்களேன். நண்பார்கள், நீங்க சும்மா இருந்துட்டீங்கன்னா ஆண்டவர் பயங்கரமான காரியத்தை அவர் யுத்தம் பண்ணி அவர் ஜெயிச்சு கொடுப்பார். இப்ப இவங்க வாழ்க்கையில் இன்னொரு நடக்குது. 11 வசனத்திலிருந்து திரும்ப வாசிங்க. அன்றியும் அவர்கள் இல்லை என்று வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை வனாந்திரத்தை சாகிறதை பார்க்கிலும் நலமா. இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பார்வோன் ஒண்ணு கொண்டு போட்டுருவான், இல்ல இந்த வனாந்திரத்துல நம்ம செத்து போயிடுவோம், பேசாம ஒழுங்கா பழைய வேலையை செஞ்சுட்டே இருந்திருக்கலாமே, எகிப்துல அடிமையாவே இருந்திருக்கலாமே. இந்த ஜனங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? நண்பார்ந்த தேவ பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. பிசாசுக்கு பயந்து மறுபடியும் அந்த பாதையில நம்ம போகவே கூடாது. இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் இங்க உருவாக ஆரம்பிச்சது. பேசாம எகிப்துல அடிமையா இருந்தா கூட வேலை செஞ்சுட்டு அங்கேயே உயிரோட இருந்திருக்கலாம், வனாந்திரத்துல நம்ம செத்துருவோமோ அப்படின்னு ஒரு அந்த ஜனங்களுக்குள்ள அவிசுவாசமான வார்த்தை வர ஆரம்பிச்சிருச்சு. என்னை கவனிக்க, ஆண்டவர் உங்களை சும்மா இருக்க சொல்றது உங்களை அழிக்கிறதுக்காக அல்ல. சில நேரங்கள்ல பிரச்சனைகள் வரும்போது நாம என்ன நினைச்சிரோம், அது என்ன அழிக்கிறதுக்கு தான் வருது, அந்த பிரச்சனையில நான் மடிச்சிருவேன் போலுக்கு, நான் செத்துருவேன் போலுக்கு, இந்த செய்வனையினால, இந்த பிரச்சனையினால, இந்த பிசாசின் கிரியினால, இந்த மனுஷர்கள் நமக்கு உறவை எழுப்புகிறதுனால இதுல நான் மடித்து போயிடுவான் அப்படின்னு நமக்குள்ள சில நேரங்கள் மனசுல தோணும். ஆனா என்னை கவனிங்க, ஆண்டுடைய திட்டத்துக்கு பின்னாடி போகிற உங்க வாழ்க்கைய மரணிப்பதற்காக ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை அழைக்க மாட்டார். உங்களை கர்த்தர் அழைக்கும் போது, கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளும் போது, தேவன் உங்களை நடத்தும் போது, தேவன் நம்மை ஊழியத்திலே தெரிந்து கொள்ளும் போது, என் அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, அது மரணத்துக்கான பாதை அல்ல, அது ஜீவனுக்கான பாதை, அது காப்பாற்றக்கூடிய பாதை. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பயம் ஏற்பட்டது. இரண்டாவது அவங்களுக்குள்ள மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, சாக போறோம். யார் கையில சாக போறோம்? எகிப்தியருடைய கையில தான் சாக போறோம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த மோசே தான் அப்படின்னு சொல்லி மோசேக்கு விரோதமா முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. என் அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு நாள் சொல்லுகிறேன், உங்களை மரணிப்பதற்காக, நீங்க சாவதற்காக, நீங்க செத்து போவதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கல. பிரச்சனை போராட்டம் வரும்போது அநேக நேரத்துல அநேக விசுவாசிகளுடைய வாயில வர்றதான வார்த்தை, நான் செத்து போனா நல்லா இருக்கும், நான் இதோட ஆண்டவர் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கணும். என்னை கவனிக்க, நீ வேதனையோட, துன்பத்தோட, சாத்தானுடைய கையில, செய்வனையினாலையும் பிரச்சனையினால, போராட்டத்தினால, தவறான மனிதர்களுடைய கரங்களில நீ சாவதற்காக தேவன் ஒரு நாளும் உங்களை அழைக்கவில்லை. அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. உங்க மரணம் பிசாசுடைய கையில இல்ல, உங்க மரணம் தவறான மனிதர்களுடைய கரங்களில் இல்ல. உங்க மரணம், என்னை கவனிக்க, வேதனையில கிடையாது. இந்த வனாந்திரத்துல சாகிறது தேவனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. என் அன்பார்ந்த பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்க அதை தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள். பின்னாடி பார்வோன் வருகிறதுனால, மிகப்பெரிய பார்வோன் பெரிய படையோடு வருகிறதுனால அந்த அழிவுல நம்ம செத்து விடுவோம் என்று சொல்லி ஒரு அவர்களுக்குள்ள அழிவை குறித்ததான என்ன வந்தது. என் அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்க சும்மா இருக்கும்போது என்னை கவனிங்க, தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பயம் எந்த அளவுக்கு இருக்கக்கூடாதோ அதே அளவுக்கு நான் சாக மாட்டேன். நம்ம நல்லையா நண்பார்ந்த பிள்ளைகளே, நம்ம யாரும் சாக மாட்டோம், ஒரு நாள் சாக மாட்டோம். ஆண்டவர் வச்சிருக்கிறதான தேவ திட்டம் நடக்கிறவர்களும் உயிரோடு தான் இருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. என்னதான் உங்களுக்கு பிபி வந்தாலும் சரி, சுகர் வந்தாலும் சரி, என்ன வியாதி வந்தாலும் சரி, உலகத்துல தேவன் உங்களை வைக்கணும்னு ஒரு திட்டம் வச்சுட்டாருன்னா ஆண்டவர் எந்த இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை தூக்கிட்டு வர முடியும். என்னன்பான் தேவ பிள்ளைகளே, எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் சரி, தேவன் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சாதான் ஆண்டவர் உங்களை பரலோகத்தில் எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா சொல்கிறேன். புருஷன் திட்டுனதுக்கலாம், பொண்டாட்டி திட்டுனதுக்கலாம்,
சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்க செத்துட்டா நல்லா இருக்கும், செத்துட்டா நல்லா இருக்கும் சொன்னீங்கன்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் சேர்க்க போறீங்க? நண்பாண்டி பிள்ளைகளே, உங்களுக்காக யுத்தம் பண்ற ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் இருக்கிறார், உங்க நீதியை விசாரிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார், உங்களை அழைத்த தேவன் இருக்கிறார். அவர் இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனைகளை பின்தொடர்ந்து வருகிறதே, இன்னும் ஆண்டவர் சும்மா இருக்கிறார் நினைக்காதீங்க. நண்பாண்டி பிள்ளைகளே, பிரச்சனை உங்களுக்காக அல்ல, உங்களை பிரச்சனையை உண்டாக்குறதான நபர்களுக்கு கர்த்தர் முடிவு உண்டாக்குவதற்காக. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. பிரச்சனை எதுக்கு தெரியுமா? ஏன் இவ்வளவு தூரம் வராங்க பிரச்சனை? ஏன் இவ்வளவு போராட்டம்? ஏன் இவ்வளவு கஷ்டம்? ஏன் இவ்வளவு தூரம் என்ன பின்தொடர்ந்து வருகிறது? இந்த போராட்டத்தை ஆண்டவர் சீக்கிரமா மூழ்கடிக்க போகிறார். நீங்க பயப்படாம இருக்கிறது மட்டுமல்ல, அன்பான பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நான் மரணிக்க மாட்டேன், இந்த வேதனையில மரணிக்க மாட்டேன், இந்த கஷ்டத்துல மரணிக்க மாட்டேன், இந்த வியாதியில மரணிக்க மாட்டேன். தேவன் எனக்கு சொன்ன ஒவ்வொரு வேலையை நான் செய்து முடித்து சந்தோஷத்தோட ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போவேன். அன்பான பிள்ளைகளே, நம்ம கண்ணை மூடும் போது ஆண்டவர் சந்தோஷமா ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்வார். உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் வச்சிருக்கிற வேலைகள், குடும்பத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற வேலை, உங்க பிள்ளைகளுடைய பிள்ளையை பார்க்கணுமா, ஆண்டவர் அநேக விஷயங்களை உங்க வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நண்பாண்டி பிள்ளைகளே, அது ஒருவேளை உங்க பேத்தி கல்யாணமா இருக்கலாம், அல்லது உங்க பேரன் கல்யாணமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய கொள்ளு பேரனா கொள்ளு பேத்தி நீங்க பார்த்துட்டு கூட பரலோகத்துக்கு போறதா இருக்கலாம். ஆண்டுடைய திட்டம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா ரெண்டு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க குடும்பத்துல நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கிறது, ஆண்டுடைய ராஜ்யத்துக்கும் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. இந்த ரெண்டு வேலையை செய்து முடிக்கிற வரையிலும் எந்த பிரச்சனையும் போராட்டமும் உங்களை அழிக்காது. நீங்க சும்மா இருந்தா போதும். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப ஜாலியா இருக்கிறது. சரி, இது ஆண்டுடைய யுத்தம். ஆமென். மூன்றாவது விஷயத்தை வாசிங்க. அதே 14வது அதிகாரத்துல 13-15 வசனத்தை வாசிங்க. 13 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை என்றைக்கு காண மாட்டீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல உற்சாகமா கவனிக்க. சில பிரச்சனையை கர்த்தர் உங்க முன்னாடி பார்க்க விடவே மாட்டார். மறுபடியும் பார்வோட பார்க்க மாட்டீங்க, மறுபடியும் எகிப்து தேசத்தை பார்க்க மாட்டீங்க, மறுபடியும் எகிப்து ஜனங்களை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. என்னை கவனிக்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்கன்னு சொன்ன மாதிரி. நண்பார்ந்த சில துன்மார்களை, சில உங்க வாழ்க்கைக்கு பிரச்சனையா இருக்கிறதான சில காரியங்களை ஆண்டவர் உங்க கண்களுக்கு முன்பாய் கொண்டு வரவே மாட்டார். பயப்படாம இருங்க, பயப்படாம இருங்க, செத்துருவேன் சொல்லாதீங்க. மூன்றாவது ஒரு விஷயத்தை நல்ல ஆழமா புரிந்து கொள்ளுங்க. என் அன்பான பிள்ளைகளே, சில தீமையான காரியத்தை கர்த்தர் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர மாட்டார். நீங்க இருக்கிற வரையிலும் உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க குடும்பத்துல இருக்கிற எந்த நபர்களுக்கும் தவறான காரியத்தை கர்த்தர் உங்க கண்ணு முன்னாடி ஆண்டவர் கொண்டு வர மாட்டார். நீங்க பார்க்க கூடாத அநேக விஷயங்கள் இருக்கிறது. என்னை கவனிக்க, ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை வைத்திருக்கிறார். இதுல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் உங்களுக்கு தெரியும். சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அற்புதமான வாழ்க்கை, கர்த்தர் உங்களுக்கு கட்ட போற வீடு வாசல், இதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் காண்பிப்பார். ஆனா எதை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்க மாட்டார்னா, என் அன்பான பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சில தவறான காரியத்தை நீங்க பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் உங்க கண்களை கர்த்தர் அற்புதமா கர்த்தர் நேசிக்கிறார். என் அன்பான பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் கண்களுக்குள்ள ஒரு வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். நல்ல சொல்கிறேன். இனி ஒரு நாள் நீ தீமையை பார்க்க மாட்ட. இவ்வளவு நாள் நீ தீமையை பார்த்த, இவ்வளவு நாள் வேதனையை பார்த்த, இவ்வளவு நாள் கஷ்டத்தை பார்த்த, இவ்வளவு நாள் துரோகத்தை பார்த்த, இவ்வளவு நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டங்களை அனுபவிச்ச, இவ்வளவு நாள் கடன்களை பார்த்த. ஆனா இதெல்லாம் இனி நீ பார்க்க மாட்ட, இனிமே நீ பார்க்க மாட்ட. ஏன்னா நீ புறப்பட்டு இருக்கிறதான பிரயாணம் ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிறதான பிரயாணம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம ஒரு காரியத்தை
நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான் பார்க்க வேண்டிய விஷயம் ஆசீர்வாதம், நான் பார்க்க வேண்டிய விஷயம் சந்தோஷமான காரியம், நான் பார்க்க வேண்டியது அற்புதங்கள், நான் பார்க்க வேண்டியது ஆண்டுடைய சத்திய வசனங்களை, நான் பார்க்க வேண்டியது தேவன் வைத்திருக்கிற ஊழியத்தை, நான் பார்க்க வேண்டியது எழுப்புதலை, நான் பார்க்க வேண்டியது ஆண்டவர் நடத்துகிற பாதையை. நான் இங்க வேற எதையும் பார்க்க கூடாது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இங்க பார்வை மாறுகிறத பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்குள்ள அந்த தவறான காரியத்தை நான் பார்க்க மாட்டேன். ஒரு நாள் என் பிள்ளைகளுடைய மரணத்தை நான் பார்க்க மாட்டேன். என் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுங்க. இதுவரை 30 வருஷம் அநேக பிள்ளைகளை பறிகொடுத்துட்டோம், அநேக கஷ்டங்களை பார்த்துட்டோம். இனி ஒரு நாள் பார்க்க மாட்டேன். இரண்டாவது பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. 2020 ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாசம் 25ஆம் தேதியிலிருந்து இனி ஒரு தீமையும் நான் பார்க்க கூடாது ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்க, நான் சும்மா இருப்பேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் திட்டமா காண்பிக்கிற பாத தெரிய வரும். நான் சும்மா இருப்பேன். என் கண்கள் தவறான காரியத்தை பார்க்க கூடாதுப்பா. என் பிள்ளைகள் வேதனைப்படுறதை பார்க்க கூடாது ஆண்டவரே. கடன்களை பார்க்க கூடாது ஆண்டவரே. வேதனைகளை பார்க்க கூடாது ஆண்டவரே. வியாதி படுக்கையில் இருக்கிறத பார்க்க கூடாது ஆண்டவரே. கஷ்டங்களை பார்க்க கூடாது ஆண்டவரே. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நான் பார்க்க வேண்டியதெல்லாம் எழுப்புதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் என் பிள்ளைகளை பார்க்கக்கூடியதான ஆண்டவர் கண்களை கத்த தாரும் ஆண்டவரே. மோசேக்கு ஆண்டவர் இதை கவனிங்க, பிஸ்கா கொடுமுடியில அவர் ஏறி அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? கானான் தேசத்தெல்லாம் ஆண்டவர் காண்பிச்சார். அல்லேலூயா. என் அன்பான அவருடைய கண்ணுக்கு அவ்வளோ வல்லமை இருந்திருக்கிறது. நான் உண்மையை உங்கள்கிட்ட சொல்றேன், கண்ணாடி போடாம எனக்கு சில உண்மையாவே சில எழுத்துலாம் தெரிய மாட்டேங்குது. நம்ம கண்ணாடி போடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன். சின்ன எழுத்தெல்லாம் ஒரு நேரம் ஒரு மாதிரி அது நல்லா தெரிய மாட்டேங்குது, கஷ்டப்படுறேன். வாசிக்கலாம் யாரோ பக்கத்துல இருக்கிற ஆட்களை. இப்பதான் நான் நினைச்சேன், மோசைக்கு 120 வயசுல அந்த காலத்துல கண்ணாடி கிடையாது, ஆனா பல கிலோமீட்டர் இருக்கிறதான கானான் தேசத்தை ஆண்டவர் பார்க்க வைத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னை கவனிக்க. சிமியோன் என்ற தேவ மனுஷன், அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறவர்கள் அவர் சாகவே இல்லை. என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லித்தரேன். தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிற வரையிலும், தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை, வசனங்களை, ஊழியங்களை நீங்க பார்க்கிறவர்களும் ஒரு நாளும் உங்களுக்கு மரணம் வராது. அல்லேலூயா. சும்மா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரத்தில் சும்மா இருங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஐயோ என்ன செய்யறது? சும்மா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப 15ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் போய் எழுதுவது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. என்னை கவனிங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம மனசுல இருக்கணும். வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னோக்கி சொல்றதை மட்டும் யோசிங்க, முன்னோக்கி போறதை மட்டும் யோசிங்க. சும்மா இருங்க. அதுவரையிலும் பாதை கிடைக்கிறவங்க சும்மா இருங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. 16 வாசிங்க. 16 அடுத்து 22 வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாதை கிடைக்கிறவர்கள் சும்மா இருக்கமா? தயவு செய்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில பொழுது விடியும் போது அந்த சமுத்திரம் ரெண்டா பழந்திருக்கும். அது வந்து சும்மா இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு பாதை காட்டுற வரையும், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யற வரலும், ஆண்டவர் உங்க கண்களை திறக்கிற வரையும், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யற வரலும் நீங்க சும்மா இருங்க. ஆண்டவர் பாதை காட்டும் போது நடங்க. வாழ்க்கை சில இடத்துல ஸ்ட்ரகிள் என்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துல நம்ம தேக்க நிலைமை போல இருக்கும். அது தேக்க நிலைமை கிடையாது. ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்காக உங்களை வெயிட் பண்ண சொல்றாரு. நண்பர்களே, பிள்ளைகளே, இவ்வளவு நாள் காத்திருந்தீங்கல்ல, 30 வருஷம் கஷ்டப்பட்டீங்கல்ல, எத்தனை வருஷம் வேதனை அடைஞ்சீங்க. ஆண்டவர் ஒரு பாதை காட்ட மாட்டார், காட்டுவார். சீக்கிரமா ஆண்டவர் காலையில வெளிச்சம் உதிக்கும். வெளிச்சம் உங்க வாழ்க்கையில உதிக்கும் போது ஒரு பாதை கிடைக்கும். அந்த பாதை வழியா போங்க. 2 பக்கமும் மதிலா ஆண்டவர் அநேக காரியத்தை கத்த வைத்திருப்பார். வலதுபுறமோ இடதுபுறமோ முன்பாகவோ ஆண்டவர் எல்லா பாதையை சிரமைப்படுத்தி ஆண்டவர் அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். நீங்க சும்மா இருங்க. தேவனுடைய யுத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? என் அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்துல
நடக்க முடியாத இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போவார். ஆண்டவர் உங்க பாதைகள் எல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் ஆண்டவர் உங்க வழிகளாய் கர்த்தர் மாற்றுவார். என் அன்பார்ந்த பிள்ளைகளே, எந்த மனுஷனும் நடக்காத அற்புதமான பாதையில ஆண்டவர் நடத்தி செல்வார். இதுவரை நீங்கள் நடந்திராத அதிசயமான பாதையில கர்த்தர் நடத்தி செல்வார். இதுவரை அனுபவிக்காத சந்தோஷத்தின் பாதையில கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். சமாதானத்தின் பாதையில கர்த்தர் நடத்தி செல்வார். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும் போது கர்த்தர் உங்களை சும்மா இருப்பதற்காக சொல்வதற்கான காரணம், பொழுது விடிய போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான பாதையை ஆண்டவர் காண்பிப்பார். என் அன்பார்ந்த பிள்ளைகளை, சில ஊழியக்காரர்களுக்கு சொல்லுவேன், உங்க ஊழியம் வளரணும்னா கஷ்டப்படாதீங்க. என் அன்பான ஊழியக்காரர்களே அப்படின்னு நான் சில ஊழியக்காரர் சொல்லியிருக்கேன். ஆண்டவர் சீக்கிரமா உங்க ஊழியத்தை வளர்ப்பார். உங்க ஊழியத்தில் ஆத்துமாக்களை கொண்டு வருவார். சபையை கட்ட கர்த்தர் உதவிச்சுவார். இடம் வாங்க கர்த்தர் உதவிச்சுவார். அது மட்டும் சும்மா இருங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த ஊழியம் ஆண்டவர். அதே போலதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது, உங்களை காப்பாத்துகிறது அவருடைய வேலை. அதனாலதான் அவர் சொல்றாரு, சும்மா இருப்பா, நான் யுத்தம் பண்ணிக்கிறேன், உன்னை காப்பாற்றுறது ஏன் வேலை. என் அன்பார்ந்த பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம சில நேரத்துல சும்மா இருந்தோம்னா பொழுது விடியும் போது ஆண்டவர் பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. இதை கவனிக்க, நமக்கு விரோதமா எழுப்புகிறதான எதிரிகளை, நமக்கு விரோதமா பேசுகிற ஆட்களை, நமக்கு விரோதமா பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் கொடி பிடிக்கிறவர். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா ஆண்டவர் புதிய பாதைகளை கர்த்தர் திறப்பார். எதுக்கும் வேதனைப்படாதீங்க. ஆண்டவருக்கு விரோதமா பேசாதீங்க. சத்திய வசனத்துக்கு விரோதமா பேசாதீங்க. எந்த ஊழியக்காரனையும் பேசாதீங்க. எந்த விசுவாசியும் பேசாதீங்க. உங்களுக்கு விரோதமா இருக்கிற ஆட்களை பத்தி ஒண்ணு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாதை கிடைக்கிற வரையிலும் காத்துட்டுங்க. சீக்கிரமா பாதை கிடைக்கும். பிரச்சனை உருவாவதற்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களை புதிய பாதையில ஆண்டவர் நடத்த நினைக்கிறார். நண்பார்களுக்கு இவ்வளவு போராட்டம் எதுக்கு? இவ்வளவு போராட்டம் எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் அவருடைய பாதையில உங்களை ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் எழுந்திருந்து ஒரே ஒரு 2 காரியத்தை நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் எழுந்திருங்க. இதுல 30வது வசனத்தை வாசிங்க. 14வது அதிகாரம் 30வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரோ 29வது வசனம். மதிலாக நின்றது. இஸ்ரவேலரை ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இவ்வளவு போராட்டம் எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் பிரச்சனையை அடிக்க நினைக்கிறேன். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற போராட்டம், பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் அவர் பழி வாங்க நினைக்கிறார். எவ்வளவு பிசாசு உங்களை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும், கேவலப்படுத்தினாலும், சிங்கப்படுத்தினாலும், எவ்வளவு பாடுகளை நீங்க சகிச்சுக்கிறோம், எவ்வளவு வேதனைகளை உங்க வாழ்க்கையில சுமந்துகிறோம், எல்லாத்தையும் ஆண்டவர் முறியடிக்கணும். 2வது யுத்தம், அருமையான யுத்தம். எதற்கு தெரியுமா? நீங்க இந்த கடலை, இந்த போராட்டத்தை தாண்டி நீங்க வெளியே வரணும். ஆனா உங்க போராட்டத்தை கர்த்தர் செங்கடலில மூழ்கடிப்பார். எகிப்தியர ஆண்டவர் செங்கடலுக்குள்ள அமைப்பது போல, என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க சும்மா இருங்க. ஒரு பாதை கிடைக்கும். அந்த பாதையில நீங்க நடந்து போகும்போது, அந்த பாதை நடந்து போயிட்டே இருக்கும்போது அநேக சத்துருக்களை ஆண்டவர் முறியடிக்கிறத பார்ப்போம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, சிலுவையில ஆண்டவர் அவர் மரணிக்கும் போது பிசாசு நினைச்சான் இயேசுடைய ஊழியம் முடிஞ்சு போச்சுன்னு. இல்லை அன்பானவர்களே, சிலுவையை சுமக்க சுமக்க ஆண்டவர் அந்த கல்வாரியின் பாதையில நடக்க நடக்க ஆண்டவர் சத்துடைய ஒவ்வொரு தலையை கர்த்தர் நசுக்கினார். சாத்தானுடைய அத்தனை திட்டங்களையும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே அழித்து போட்டு விட்டார். எதிரியுடைய அத்தனை திட்டமும் அந்த செங்கடலுக்குள்ளே அழித்து போய்விட்டது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால, சிலுவையினால உங்க எல்லா பிரச்சனையும் கர்த்தர் முறியடிச்சு கொள்வார். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் எல்லா இடத்துக்கும் 7வது வசனத்தை
வாசிங்க, 7வது வசனத்தை வாசிங்க. கண்கள் மூடி எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிலிப்பியர் நிறுவம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கும். மேலே கவனிக்க, எல்லாத்தையும் ஆண்டுட்டு ஸ்தோத்திரத்தோட எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். 2ஆம் நிறுவத்தில் எனக்கு ஒரு விதமாக இவ்வளோ பிரச்சனை, அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. அந்த பிரச்சனையை பார்த்து ஒரு நாள் பயப்படாதீங்க. அந்த பிரச்சனை உங்களை சாகடிப்பதற்காக அல்ல. ஆண்டவர்களுக்கு ஒரு புதிய பாதையை கத்த காட்ட போகிறார். அந்த பாதையில கத்தவர்களை நடத்த போகிறார். நீங்க நடந்து போக போக என்னை கவனிங்க, ஆண்டவர் பார்த்து பின்னாடி போக 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 இங்க பின்னாடி உங்களுக்கு பின்னாடி அநேக பிரச்சனைகளை கத்தர் மூழ்கடிச்சு கொண்டே இருப்பார். நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது ஆண்டவர் வச்சிருக்கிற கல்வாரியின் பாதை, ஆண்டவர் வச்சிருக்கிற ஜீவனுள்ள அந்த பாதைக்கு நேரம் போங்க. போக போக நீங்க சும்மா இருங்க, நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம். ஆண்டவர் காட்டுற பாதையில மட்டும் போங்க. இங்க ஆண்டவர் எல்லா யுத்தங்களை கத்தர் பண்ணுவார். கண்கள் கூடிய ஆண்டவரத்துல எல்லாரும் ஜெபம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், போராட்டங்களை சும்மா இருக்க கற்றுக் கொடுங்கப்பா. பயப்படக்கூடாது ஆண்டவரே. ஆமென். மரணத்தை நினைக்கக்கூடாது ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இந்த பிரச்சனையை எதுக்கு தெரியுமா? இந்த போராட்டங்கள் எதுக்கு தெரியுமா? ஆண்டவர்களுக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்களை, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அநேக காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் முறியடிக்க போகிறார். ஆண்டவருடைய ஜெபம் அக்டோபர் மாசத்துல 25ஆம் தேதியோடு கூட ஆண்டவரே, இனி நான் தப்பான காரியத்தை, வேதனையான காரியத்தை, கஷ்டமான காரியத்தை பார்க்காதபடி என் கண்கள்ல கர்த்தாவே அற்புதத்தை, அதிசயத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை பார்க்க கர்த்தருக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவனை பொருத்தமாயிருப்பவர் பழக்கமே எனக்கில்லை. பயமில்லை, 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 என் சாமி கர்த்தருண்டு பயமில்லை. பயமில்லை, 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 நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. திருக்குறளே பயப்படவே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். திருக்குறளே பயப்படவே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை, 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 என் சாமி கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனையும் வேகமா யுத்தம் பண்ணுங்க. நான் சும்மா இருக்கிறேன்ப்பா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எனக்கு பின்னாடி முன்னாடி இருக்கிற எல்லா பிரச்சனைக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க யுத்தம் பண்ணுங்கப்பா. ஆமென். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில உடைய கல்வாரியின் கரத்துல எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை கர்த்தரை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. தொடர்ந்து நடத்துங்கப்பா. உடைய கல்வாரியின் கரை இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தில் கடைசி 2 காரியத்தை நினைக்கிறப்பா. ஒரு புதிய பாதை கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய சத்துக்கெல்லாம் முறியடிக்கப்படுகிறது, இந்த பிரச்சனைகள்லாம் முறியடிக்கப்படுகிறது. இந்த கண்கள் காணும் ஆண்டவரே. உடைய கல்வாரியின் கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு துறையில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம் சமாதானம்
பரிசுத்தாவியை அணி வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவர்களுக்கு கூட என்னிடத்தில் இருந்ததாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வார் எல்லாம் வாசித்து போங்க. யார் கை கொடுக்க வேண்டும் என்பதால் நம்மளுடைய பிரதேசம் பெரிய